பரீட்சைன்னு சொன்னேன். நாளைக்கு பரீட்சை தான். படிச்சது போதும், போய் படுத்துக்க. சரிண்ணா. என்னண்ணா? சாப்பிட்டியம்மா? சாப்பிட்டேன். சாப்பிட்டியம்மா? ஏன்பா 6 மணிக்கு கடை சாத்திட்டு போனவன் இந்நேரம் வரைக்கும் காணோம். நான் ஒருத்தங்க திக்கு திக்குன்னு உட்கார்ந்துருக்கேன்ல, எங்கப்பா போனேன்? தங்கச்சி கல்யாணத்துக்கு நகை நட்டல் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரியா இருக்கான்னு பாரு. ஏப்பா நீ ஒருத்தனா கடந்து அல்லாடிட்டு இருக்கியே, தம்பி படிச்சது போதும், அவனையும் ஒரு வேலையில சேர்த்துட்டா உனக்கு கொஞ்சம் பாரம் குறையும்ல. ஏமா இந்த விஷயத்தை பேச வேணாம் எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லிருக்கேன். அப்ப செத்ததுக்கு அப்புறம் நான் ஒருத்தன் படிப்பை நிறுத்தினது போதும். அவர் உயிரோட இருந்தா இவங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்களோ அப்படிதான் இப்போ இருக்கணும். பாரல என் தலையில இருக்கட்டும். சாப்பாடு போடுமா? இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? பல்லி. கந்தசாமி என்னப்பா அங்க பாரு. சகல் பாஜா வேலை கிட்ட வைக்காத, வேண்டாம். கேளு மொட்டை மண்டை பல்ட்டி அடிக்கிற நீ. இது மாதிரி எத்தனை பல்ட்டி ஹை ஜம்ப் லோ ஜம்ப் எல்லாம் அடிச்சவனா தெரியுமா? அடிமா அவனை. அண்ணே குத்துறனே, அண்ணே குத்துறனே, அண்ணே 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 குத்துறனே. ஏண்டா டேய், முந்தா நாள் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. அன்னைக்கே என் கையில மாட்டிருந்தேன்னா தென்னந்தோப்புக்குள்ள தூக்கிட்டு போய் மொத்த துணியை உருவி பெண்ட் எடுத்திருப்பேன். எடா காசு எடா. அண்ணே இருக்கிறது 50 ரூபாய் தானே, இப்ப இதை வச்சுக்கோங்க அண்ணே, மீதி அப்புறமா கொடுத்துறேன். எப்படி தர மீதி? இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்கேன். மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற? 500 ரூபாய் சம்பாதிக்கிறேனே. அப்ப இந்த 450 ரூபாயில எப்படி குடும்பத்தை நடத்துவ? ஊர்ல நம்மள மாதிரி இழிச்சு வாயனுங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களை எல்லாம் வரிசை அடிக்கிறதா? சரி இதை நீயே வச்சுக்க. ஜாஸ்தி சம்பாதிக்கும் போது கொண்டு வந்து கொடு. என்ன போ. டேய் இந்த பார், இதையும் வச்சுக்க. குடும்ப கஷ்டம் தாங்க முடியல வையே, இதுலயே தொங்கிரு. ஐயோ பாவண்டி, நல்ல மனுஷன் கிட்ட போய் தகராறு பண்ணிட்டோம். டேய் கிருஷ்ணசாமி, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னம்மா, என்ன விஷயம்? உனக்குன்னு இருக்கிறது இந்த கடை ஒண்ணுதான், அதையும் அடமானம் வச்சுதான் உன் தங்கச்சிக்கு நகையும் துணி கொண்டு வந்திருக்கியாமே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? நம்ம தகுதிக்கு இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொன்னேன், கேட்கல. இப்ப கடன் நல்லாடு. ஏமா இத சொல்றதுக்காகவே எவ்வளவு தூரம் வந்தேன்? அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, அத ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதும். இந்த கடை என்ன, இந்த மாதிரி 10 கடை வாங்குவேன். நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. என்னமோ செய். என்னம்மா? இன்னைக்காவது நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு. வரப்போமா. இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு. வேண்டாண்டி விட்டு சும்மா இரு. யோ என்னையா டீல சர்க்கரையே இல்ல? என்னமா சொல்ற? டீலே சர்க்கரை இல்லையா? நான் தான் 2 கரண்டி போட்டேனே. அப்ப எப்படியா இல்லாம போவோம்? நான் தான் போட்டேன்னு சொல்றேன்ல. அப்போ நான் என்ன பொய்யா சொல்றேன்? எங்க இந்த டீல சர்க்கரை இல்ல? இது டீயே இல்லம்மா. கேட்டியா? ஏயா போய் சொல்ற? கந்தசாமி கொஞ்சம் பார்ப்பா. டேய் உனக்கு நாக்கே இல்ல, அப்புறம் எப்படி சர்க்கரை பத்தி தெரியும்? சும்மாடா. சரி எதுக்குமா உன் இந்த வாப்படி? யோ நிறுத்தியா, இதுல சர்க்கரை போடுறத பத்தி பிரச்சனை இல்ல, சர்க்கரை இருக்கா இல்லையாங்கறத பிரச்சனை. இந்தா குடிச்சு பாத்துட்டு சொல்லு. கொண்டாமா, நீ குடிச்ச டீயே நான் குடிச்சு பாத்துட்டு சொல்றேன். ஆமாமா வாமாமா இந்தாமாமா போடா. யோ நிறுத்தியா, இந்தா குடிச்சு பாத்துட்டு சொல்லு. போடியா. யோ சும்மா பார்க்காம குடிச்சு சொல்லியா. என்ன கிருஷ்ணசாமி, பொம்பளை கையால வாங்கி சாப்பிடுறதுக்கு நாட்டுல ஒவ்வொருத்தனும் அலையோ அலைன்னு அலையறான். நீ அலையாம கொள்ளாம தானா வருது, வாங்கி அடி அடிச்சு பார்த்து சொல்லு. குடியா. குடிக்கிறாரு. இந்த டீல சர்க்கரை இருக்க?
இருக்கும்யா. ஏன்னா இதுல என் உதடு பட்டிருக்குல்ல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா? காலையில இருந்து வயித்துக்குள்ள எலி கரண்டர் மாதிரி கரபுரா கரபுரான்னு ஒரு சத்தம். நம்ம கடையில இருந்து 2 மசால் வடை எடுத்து தின்னுட்டேன். இந்த பாரு, நம்ம கடை மசால் வடைய இனிமே நான் திங்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டப்பா. கந்தசாமி, அந்த பொண்ணோட உதட்டு பாத்தியா? எந்த பொண்ணு? அதான் நம்ம கடையில் தகராறு பண்ணுச்சு. ஆ. ரொம்ப சிவப்பா இருக்குல்ல? சிவப்புண்ணா? வெள்ளை கரைச்சி உதட்டு மாதிரி. ஆட நீ நம்பாதப்பா இந்த காலத்து பொண்ணுங்கள எல்லாம். ஏன்? அவளுங்க எல்லாம் உதட்டுக்கு செக்க செவேன்னு சாயத்தை பூச்சி ஏமாத்திடுவாளுங்க. நீ ஏமாந்துறாத. அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும்போது எவ்வளவு லட்சணமா இருந்தது. அப்படியா? அது மட்டுமா, அவன் நடக்கும்போது எவ்வளவு நளினமா இருந்து தெரியுமா? எப்படி? இப்படியா? இப்படியா? அட போப்பா. அட நீ எப்ப வைக்கப்படுற? நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா பல்ல இடிச்சிட்டு நிக்காத, முறப்பாயிரு. ஓரக்கண்ணால வேணா பாத்துக்க. போய் ஒரு பொண்ணெல்லாம் செட்டப் ஆக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. ஏப்பா அவசரப்படுறீங்க? இந்த மாதிரி இன்னொரு தடவை அந்த பொண்ணு டீ கடையில வந்து கலாட்டா பண்ணா, ஏண்டி என் கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்றேன்னு இங்கெல்லாம் பிடிக்க முடியாது. இங்க பிடிக்க மாட்டியா? அப்ப அங்க வாழத்தோப்புல வச்சு புடி. முடியாதுப்பா. கடையில வந்து எவ்வளவு கலாட்டா பண்ணிருக்காவா? முடியாதுப்பா. இல்ல, நீ பிடிக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பாக்குறேன். மறுபடியும் தகராறு பண்ண வேண்டாயா? தாக்கு தாக்கு, விடாத தாக்கு, அப்படி தாக்கு. ஏய், ஏன் கடையில வந்து கலாட்டம் பண்ண? அது ஏன் தப்பு இல்ல. பின்ன ஒப்பம் தப்பா? சொல்லு. மச்சம் பண்ற தப்பு. மச்சான அவன் வேறயா? அந்த நாய் கிட்ட சொல்லி வை, மூஞ்சி தரையில வச்சு தரத்தரான்னு தேடி போடுவேன். அது இல்ல மச்சம். மச்சம் என் உடம்புல 8 மச்சம் இருக்குது. 8 மச்சம் இருக்கிற பொண்ணுங்களா இப்படித்தான் கலாட்டா பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றது? உலகத்திலேயே மொத அதிர்ஷ்டசாலி நீ தான். 8 மச்சத்தையும் காமி, அப்பதான் உருவம்னு ஒரு அதிரடி தாக்கு தாக்கு. 8 மச்சத்தை காட்டு, அப்பதான் உன்னை விடுவேன். அவ்வளவுதானே? வா. என்னப்பா? ஏய், மச்சம் என்ன டீ கடை வரைக்கியா இவ்வளவு வீசா காட்டுன்னு கூட்டி போறா? மச்சத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, சீக்கிரம் வாயா. நானும் பாக்கணும். அந்த ஆளு அந்த பக்கம் திரும்பி நிக்க சொல்லு, அப்பதான் நான் காட்டுவேன். இந்த பாருமா, உலகத்திலேயே நீ மாலை கண்ணுக்காரனை பாத்திருப்ப. எனக்கு தண்ணியை கண்டாலே கண்ணு தெரியாது. என்ன நம்பி நீ காட்டு. நான் காட்ட மாட்டேன். கந்தசாமி, நீ கொஞ்சம். கிருஷ்ணசாமி, வேட்லே ரியல் ஜென்டில்மேன் நான். பாரு. 1 2 பெருசா 3 4. அடடா, பின்மண்டையில எனக்கு ஒரு கண்ணில்லாம் போச்சே. 5 6. இதுக்கு எப்படியா? ஓ, இந்த தண்ணி, இந்த தண்ணி. தண்ணி தெளிச்சாலாம் எழுந்திருக்க மாட்டாரு, தூக்கி குளத்துல போடு. மயக்கத்தை தெளிய வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து அந்த 2 மச்சத்தையும் காட்டி போயிரு. கிருஷ்ணசாமி. ஏய் மச்சான், குழந்தையெல்லாம் பத்திரமா பாத்துக்கணும். சரிங்க. தனித்தனியா விட்டுறாங்க. எல்லாம் சேர்ந்து போகும். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நம்ம ஸ்கூல் குழந்தைங்கெல்லாம் சின்னதா டூர் போக ஆசைப்படுறதா சொன்னோம். அதுக்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்களே, ரொம்ப நன்றி ஐயா.